சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நடைபெற்ற தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய தாவேகா பெண் நிர்வாகியை போலீசார் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளது. தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியுள்ளன. தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை, போர்வை, பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக்கொண்டனர். இதனை பார்த்த காவல்துறையினர் தாவேகா நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளனர். காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று காவல்துறையினரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது காவல்துறையினர் கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர். மேலும் இதை தடுக்க சென்ற கழக மகளிரணியை சேர்ந்த தமிழ்செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டுள்ளனர். காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாக நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்ற செயலா? பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவேகா பெண் நிர்வாகிகளை பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டி உதைப்பதையும், ஆடையை பிடித்து அந்த ஆடை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தும் அவர்களின் ஆடையை கிழித்தும் அராஜகமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டுமா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா? தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியை என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன? மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்று விளம்பரம் செய்யும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசின் இந்த காட்டு மிராண்டித்தனமான அஜாகர போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அஜாரக செயலில் ஈடுபட்டு தவறிழைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரரிடமிருந்தே பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதை பல முறைகள் சுட்டி காட்டியுள்ளேன். ஆனாலும் காவல்துறை வாயிலாக அஜாரகத்தை கட்டு விழுத்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி அப்பாவிகள் மீது மிருக பலத்தை காட்டி மக்களின் வெறுப்புகளை குவித்து வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் போராட வைத்திருக்கிறது. இதுபோன்று மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்.